வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் ரைஸுங்க. அதாவது ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேள்விப்பட்டிருக்கேன், பீஃப் ஃப்ரைட் ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து எக்கு அண்டு பீனட்ஸ் ஃப்ரைட் ரைஸுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. கேரட் வந்து ஒரு சின்ன கேரட் 1, ஆனியன் 1 எடுத்துக்கோங்க. பீனட்ஸ் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா வேக வச்சு இப்படி கையில் இப்படி நறுக்கனாவே அப்படியே மசிஞ்சு போகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கார்லிக்கும் இஞ்சியும் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் மேலே கேஸ் ஆன் பண்ணி பற்ற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. வானல் நல்லா காஞ்சிடுச்சுங்க. நம்ம வந்து அதில் ஆயிலை ஊற்றிக்கலாம். வானல் நல்லா காஞ்சிச்சுங்க. ஆயில் ஊற்ற போகிறேன். தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினாலே போதுமானது. ஊற்றிட்டேங்க. நல்லா சூடு ஏறிச்சு. ஆயில் நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, பீன்ஸு எடுத்து அதில் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச ஆனியனும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துருக்குங்க. கோல்டன் கலரில் வந்த உடனே நம்ம கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, கேரட்டும் போட்டாச்சு. அதை நல்லா ஃப்ரைட் ஆகணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணாக்கா நல்லாயிருக்கும். இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லிங்க, தேவையான அளவு காரத்தை எடுத்துக்கோங்க. அது நல்லா இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரணுங்க. பீனட்ஸ் ப்ளஸ் கொரியாண்டர் லீவ்ஸ் இது 2த்தையும் நான் இப்போ போடுறேங்க. இது நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு வந்து மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்கு வேணுன்னா எக்கு ஆட் பண்ணிங்க. இல்லை நான் வந்து எக்கு சாப்பிட மாட்டேன், வெறும் வெஜ்ஜுனாக்கா வெறும் வெஜ்ஜாகவே அதை சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அங்கே போட. இப்போ நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ண போகிறோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த எக்கு நல்லா அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. காரம் வந்து நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக நான் லோவாக வந்து வெறும் க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைஸை வந்து இதோட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. தேவையான அளவு நீங்கள் வந்து சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதாவது சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, இல்லை வெஜ்ஜாக இருக்கிறவங்க வந்து முட்டை ஆட் பண்ணிக்க வேணாம். இல்லை நான் வந்து எக்கு சாப்பிடுவேன்னா நீங்கள் அதில் எக்கு, சிக்கன் அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகே, பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.